கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு 2 தக்காளி, ஒரு முழு பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானிலையிலே எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், கட்டி பெருங்காயம், ஒரு பூண்டு தோல் உரித்து எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து காய் நல்லா பாதி அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிடணும். இதோட குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது இருந்தால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் கலந்தது. இது பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்ததும் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு திக்கானதும் இறக்கிட்டிங்கன்னா சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.